குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. முன்னாடி சொன்னது போல் நேர மேலாண்மை, டயட் மேலாண்மை, இதை நம்முடைய லைஃப்பை முக்கியமாக கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படி சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். டயட் அப்படிங்கிறது எனக்கும் நிறைய நாள் தெரியாது. நிறைய சோறு நிறைய சாப்பிடுவேன் நான். அதனாலேயே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் ஒரு டாக்டர் கரெக்டாக சொல்லிட்டாங்க, உனக்கு வந்து நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் உன்னோட டயட் தான் அப்படி சொல்லிட்டு. சிஎம்சியில் டயட்ரி டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அதில் அப்போது 150 ரூபாவை கட்டினாக்கா அவங்க வந்து நம்முடைய கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற டயட்டை வந்து அவங்க சொல்கிறாங்க. ஸோ நான் வந்து கார்போஹைட்ரேட் ரிச் டயட், ரைஸ் நிறையா சேர்த்துக்காமல் கொண்டக்கடலை அந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு டயட் குறிப்பு அவங்க சொன்னாங்க. அதோட டயட் ஷீட்டும் கொடுத்தாங்க. ரைஸ் வந்து ஒரு 100 கிராம்ஸை குறைச்சிட்டாங்க. பெர் டே வந்து அவ்வளோதான் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படி சொல்லி. அதுக்கப்புறம் என்னுடைய ஹெல்த்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதுபோல் வந்து சாதாரணமான மக்கள் கூட அது மாதிரி நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு ஆட்டோ டிரைவர் என்கிட்ட சொன்னார், அதாவது ஒரே பொருளை நம்ம நிறைய சாப்பிடக்கூடாது மேடம் அப்படின்ட்டு. அவர் ஒரு பிலீவர் தான். அவர் சொல்லிகிட்டு இருந்தார். வேறு மாற்றி ராகியோ அதுமாரி நம்ம நிறைய சேர்த்துக்க சொல்லி இப்போ டாக்டர்ஸு சொல்கிறாங்க. அதான் ஒரே பொருளை நிறைய சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு. சிறு வயதுலேயே இப்போ எல்லாம் என்னுடைய பேத்திக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. பேரண்ட்ஸ் டாக்டர்ஸாக இருக்கிறதுனால சிறு வயதுலேயே அப்படி சொல்லி கொடுக்குறாங்க, ஒரே பொருளை வந்து நிறைய சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லி. சிலர் வந்து நான் ஒரே சினிமாவை திரும்ப திரும்ப பார்க்க மாட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. திஸ் கேன் மீன் ஸோ மெனி திங்ஸ். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா புன்னகை மன்னன் அப்படி ஒரு படம் இருக்குது. அதில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த திரும்ப திரும்ப கூட நம்ம பார்க்கலாம். ஏன்னாக்கா நான் அதில் லேர்ன் பண்ணிக்கிறது இருக்குது அப்படின்னா வந்து பார்க்கறதுல தப்பில்லை. புன்னகை மன்னனில் வந்து முதல் சீன்லேயே வந்து ஒரு கப்பல் வந்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக ஒரு அருவி கிட்ட போயிட்டு மேலேருந்து குதிக்கிறாங்க. என்னுடைய ஃப்ரெண்டு தான் எனக்கு இதை சொல்லி கொடுத்தது. நான் சினிமா அதிகமாக பார்க்க மாட்டேன், பட் அந்த ஃப்ரெண்டு என்னை வந்து நிறைய சினிமாவுக்கு என்னை கூப்பிட்டு போச்சு. அதில் இது ஒன்று. ஸோ அந்த குதிக்கிற இதில் வந்து அந்த ஆள் தப்பிச்சுக்குவான், அந்த பொண்ணு தான் செத்து போயிடுது. ஸோ ஒரு ஆண் வந்து கிரிமினலாக இருந்தால் இது மாதிரி ஒய்ஃபை போட்டு தள்ளுறதுக்கு வந்து அன்பு காட்டி அவங்கள கொண்டு போய் அதுமாரி போட்டு தள்ளறதுக்கு எவ்வளோ அருமையான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுபோல் இன்னொரு சினிமா கூட நான் பார்த்துட்டு இருந்தேன், ஆசை அப்படின்னு சொல்லி. இதையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பேன். அதில் வந்து அக்கா ஹஸ்பண்ட் வந்து தன்னுடைய ஒய்ஃபை கொண்டுட்டு அவளுடைய சிஸ்டரை மேரி பண்ணணுன்னு நினைக்கிறாரு. இதுவும் ரொம்ப நான் கற்றுக்க வேண்டிய பாடம் அதில் நிறைய இருந்தது. அதாவது அக்காவும் அந்த தங்கையும் அதிகமான பாசத்தை வச்சுருக்காங்க. ஸோ அதாவது அளவுக்கு அதிகமான பாசம் அங்கே இருக்கிறது வந்து கடைசியில் அவங்க வெள்ளந்தியாக இருக்காங்க அந்த குடும்பம். கடைசியில் அந்த பொண்ணை அவர் கொண்டுட்டார், ஹஸ்பண்ட் அக்காவை கொண்டுட்டு தங்கையை கல்யாணம் பண்ணோன்ட்டு வராரு. ஆனால் அந்த பொண்ணு ஒரு லெட்டரில் அதை எழுதிருச்சு. அதுமாரி நம்ம நிறைய அதில் நம்ம சுவைத்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளறது என்னுடைய பழக்கம்.
ஸோ நான் ஒரே சினிமாவை திரும்ப பார்க்க மாட்டேன் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறதுல வந்து பெரிய பெருமை இருக்கிறதா எனக்கு தோணலை.